ஹாய், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இது திசையன் விலை எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து இந்த காம்பு பகுதிக்கிட்ட நம்ம காம்பை நீக்கிட்டு பூச்சியில் காணிட்டுன்னு பார்த்துட்டு அதை இப்படி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோம். இது என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவங்க ஊர் திசையன் விலை, அவங்க அந்த ஊர் சைடில் இப்படி செய்வாங்க. இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், பூண்டு, சீரகம், இது குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, தேங்காய். இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பும், கருவேப்பிலை போட்டு எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றி அந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் வேகிறாப்பில் பார்க்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ இதை அரைச்சி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி பின்ன கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்படி ஸ்டஃப் பண்ணாக்க போதும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றணும். இப்போ இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஒன்றா அந்த கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது வெந்து வர்றதுக்கு மூடி விட்டுட்டாக்கா அந்த ஆவியிலே அது வெந்துடும். ஓகேவா? கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. பாருங்கள், இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. இப்போது ஒவ்வொரு கத்திரிக்காயும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பாரம்பரியமானது. இப்போ யாரும் இது அவ்வளோவா செய்கிறதில்ல. ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன, நம்ம சாம்பாரில், அவையில் அப்படி போடுவோம். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது பழைய காலத்து ஸ்டைலில் நம்ம இதுங்கெல்லாம் மறந்துக்கிட்டே வரும். இப்போ வர ஜங்க் ஃபுட்ஸ்னால இதுங்களாம் மறந்துடுறோம். இது செஞ்சு பாருங்கள். இதில் இருக்கிற அந்த எண்ணெய், கடுகு இருக்குது, அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது எப்படி வந்திருக்குதுன்னுட்டுன்னு அப்பப்போ கொஞ்சம் நம்ம திறந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். இது நல்லாவே வெந்துடுச்சு. இப்படி அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்திருக்குது. இந்த இதில் இருக்கணும். ஓகேவா? இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். திருநெல்வேலி, திசையன் விலை சைடு இது ரொம்ப ஃபேமஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஆல்.